மதுரை அருள்மிகு செல்லத்தம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் இதோ. கோவிலின் சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள மிக பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. மதுரையின் காவல் தெய்வமாகச் செல்லத்தம்மன் போற்றப்படுகிறார். வரலாற்று பின்னணி. மீனாட்சி அம்மனின் அம்சம். மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மன் போருக்குச் செல்லும் முன்பும் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் முன்பும் இங்கிருக்கும் செல்லத்தம்மனை வணங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. கண்ணகி தொடர்பு. சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரையை எரித்த பிறகு தனது சினம் தனியே இக்கோவிலில் வந்து தங்கியதாக ஒரு வரலாற்றுச் செய்தி உண்டு. அதனால் இவரை மதுரை வீதி தெய்வம் என்றும் அழைப்பர். கோவில் அமைப்பு. மூலவர். இக்கோவிலின் மூலவர் செல்லத்தம்மன். இவர் அமர்ந்த நிலையில் கைகளில் ஆயுதங்களை ஏந்தி சாந்த சொரூபியாக காட்சியளிக்கிறார். சிற்பக்கலை. பாண்டியர் காலத்து கட்டடக்கலைக்குச் சான்றாக இக்கோவில் திகழ்கிறது. கருவறை மற்றும் பிரகாரங்களில் உள்ள சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமானவை. முக்கிய விழாக்கள். சித்திரை திருவிழா. மதுரையின் புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி அம்மன் இக்கோவிலுக்கு எழுந்தருளும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். ஆடித் திருவிழா. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் வளைகாப்பு உற்சவமும் நடைபெறும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள். வாரத்தின் இந்த நாட்களில் பக்தர்களின் வருகை மிக அதிகமாக இருக்கும். அமைவிடம். இந்த கோவில் மதுரை நகரின் மையப்பகுதியில் சிம்மக்கல் அருகே பழைய சொக்கநாதர் கோவில் தெருவில் அமைந்துள்ளது. குறிப்பு: மதுரையில் உள்ள சிம்மக்கல் பகுதிக்குச் சென்றால் மிக எளிதாக இக்கோவிலை அடையலாம். உங்களுக்கு இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் அல்லது அங்கு செல்வதற்கான வழிமுறைகள்